வணக்கம் மாணவர்களே, ஏம்லேருந்து உங்கள் தரன். இன்றைக்கு இந்தியான் காணொலி எதை பற்றி என்றால் விஜயின் 2ஆம் ஆண்டு கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை வந்து மாநாடாக வந்து நடத்தியிருந்தார்கள். அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பங்கு பெற்றிருந்தார். அதில் வந்து அவர் சூழ்நிலைச்சிருந்தார் 2026 விஜயை வந்து முதலமைச்சராக்கி தீர்வேன் என்று சொல்லியிருந்தார். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அது நடந்தால் நல்லது, நடக்காடி இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுன்ற இதை பற்றி விஜயின் கருத்தை பற்றி தான் நாங்கள் இதில் வந்து கதைக்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் வந்து பல பேர் வந்து கேட்டிருந்தீங்க, விஜய் ஏன் பெரியார் விடயத்தில் வந்து குரல் கொடுக்க ஏரியண்டு. நாங்கள் எங்களோட காணொலி வந்து போன கிழமை கதிரானின்ற காணொலியையும் இப்போ 4 நாளைக்கு முதல் எந்த காணொலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த நாங்கள் வந்து குரல் கொடுத்தது என்னதுக்காண்டி, பெரியாரை அடிக்கிறாண்டு ஒரு கல்லில் 2 மாங்கிற ரீதியில் வந்து பெரியாரை அடிக்கிறோன்னு சொல்லி போட்டு எங்களோட தேசத்தோட கவசமாக முன்னுக்கு வச்சு எதிர்வினியை வந்து எங்கள் தேசத்தோட மீது வந்து விளவணுமாண்டு ரீதியில் வந்து பிரசாரம் சீமான் செய்திருந்தார். எங்கள் தேசத்தோட கவசமாக கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறது தான் எங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய இதுக்கு வந்துருந்துச்சு. என்ன பெரியார்ன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நல்ல சமூக ஆர்வலர், நல்ல ஒரு மனிதரை நான் பார்க்குறேன். அங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி பல நல்ல விடயங்களை செய்திருக்கிற, முன்னோட்டமான விடயங்கள், மூட நம்பிக்கை எதிரான விடயங்கள், ஹிந்திக்கு எதிரான போராட்டங்கள் ரீதியிலையும் வந்து செய்திருந்தார். இன்றைக்கு விஜயின மாநாட்டிலையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க என்றால், பெரியாரும் விஜயும் தோளுக்கு தோல் இணைஞ்சு வந்து நடக்கிற மாதிரியான ஒரு படத்தையும் வந்து அதில் ஆரம்பத்தில் போட்டிருந்தார்கள். அதுதான் பெரியார். தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியார் வந்து மிக முக்கியமான நபர். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு வந்து பெரியார் வந்து அந்த காலத்தில், எங்களோட போராட்ட காலத்தில் வந்து அவர் வாழாதபடியால் வந்து பெரியார் வந்து எங்களுக்கு குரலும் கொடுக்கவும் இல்லை. அது எங்களுக்கான தலைவரும் பெரியார் இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனிதராக வந்து பெரியார்ட்ட கொள்கைகள் வந்து சரியாக இருந்தபடியத்தான் எங்களோட விடுதலை புலிகள் அமைப்புகள், எங்களோட தேச தலைவர் கிட்டு அண்ணா போன்ற பெரிய தளபதியில் இப்போ கதிரண்ணா வரையும் வந்து பெரியார்ட்ட கொள்கைகளை வந்து உள்வாங்கினார்கள். கதிரண்ணாவோட நீங்கள் கதைக்கும் போது சொல்லுவீங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா, ஐநாவால் எடுத்து விடப்பட்ட கதிரண்ணாக்கு வந்து ஐநாவே அனைத்து பாதுகாப்பையும் செய்யும், அனைத்து விடயங்கள் வீட்டு செலவுலேருந்து எல்லாத்தையும் வந்து ஐநா பார்க்கும். ஆனால் அவர் வந்து சொல்கிறார், பெரியார் 90 வயதுக்கு பிறகும் வந்து மூத்திர பேக்கை வச்சுக்கொண்டு எடுத்துக்கொண்டு மக்களுக்காண்டி போராடி இந்த பெரியாரை பார்த்து வளர்ந்த நாங்கள் வந்து, படித்து வளர்ந்த நாங்கள் வந்து, எங்களுக்கு இவ்வளவு காயங்கள் இருந்து காலால் சிதல் வழிஞ்சாலும் வந்து நாங்கள் எங்களோட காலில் நின்று எவ்வளோ தூரம் எங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் எங்களோட காலில் நின்று உழைக்கணுமன்றதை கற்றுக் கொடுத்தவர் வந்து பெரியார் என்ற விடயத்தை வந்து கதிரண்ணை வந்து என்னோட கதைக்கும் போது, நான் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் இந்த வருத்தத்தை கூட வந்து நீங்கள் வேலை செய்து கொண்டு இவ்வளோ கஷ்டப்படுறது போதாதாண்டு, இந்த இப்படி காலை வச்சுக்கொண்டு ஏன் உழைக்கிறீங்களான்னு கேட்கும்போதும் அவர் சொல்கிறபடியும் இதாகத்தான் இருக்குது. அப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியார் உழைச்சிருக்கிறார். எங்களோட போராட்ட இதுகள்லையும் வந்து ஒரு உதாரணமாக வந்து அவர் விளங்கி இருக்கிறார். ஒரு மனித வாழ்க்கைன்ற உதாரணமாக வந்து அவர் விளங்கி இருக்கிறார். ஒரு நல்ல மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர்கிட்ட இங்கே வந்து பல அவதூறுகள் அவர் மீது தான். அந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன விடயங்களை வந்து நாங்கள் உள்வாங்கினோம் என்றால், அந்த விடயங்கள் நீங்கள் வடிவ பகுத்தாய்வு செய்தீங்கள் என்றால் அவர் சொன்ன விடயங்கள் வந்து தவறாக அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் முக்கியமான விடயத்தில் இவர்கள் இப்போ கொஞ்ச நாளாக ஏன் பெரியாரை எடுத்து வந்து இவ்வளவு பிரச்சனை செய்தார்கள், பிஏபியும் டிஎங்கேயும் ஏன் இந்த பிரச்சாரம் செய்தார்கள்டா முக்கிய காரணம். நாங்கள் எங்களோட வீடியோ நீங்கள் அப்படியே போய் பார்த்துருந்தீங்கண்டா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது முக்கிய காரணம் வந்து விஜய் தான். விஜய் வந்து நீ 2026 எலெக்ஷனுக்கு வரப்போகிறார். அதை வந்து எப்படி தடுக்கிறன்ற ரீதியில் தான் சீமானோட கைகோத்த டிஎங்கே, பிஏபியோட கைகோத்த டிஎங்கே 3 பேரும் இணைஞ்சு செய்கிற பிரசாரம் தான் இந்த பிரசாரம். நீங்கள் மைக்கு நட்டினால் மைக் புலிகேசிட்ட வந்து நீங்கள் மைக்கை நட்டினீங்கள் என்றால், மைக் புலிகேசிட்ட கேட்டு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா, நீ வந்து பிஜேபியின் பி டீமானு கேட்டால் அந்த மைக் புலிகேசி சொல்லும், நான் பிஜேபியின் பி டீம், ஆனால் மெயின் டீம் வந்து ஏ டீம் வந்து டிஎங்கேன்னு சொல்லும். இந்த புழுகு மூட்டை வந்து சொன்ன உண்மையான ஒரே ஒரு விடயம் இந்த விடயம்தான். என்றால் உண்மையாகவே வந்து பிஜேபியின் பி டீம் ஏ டீமாக இருக்கிறது டிஎங்கேன்னு சீமான் சொன்னதை வச்சு அந்த கருத்து வந்து உண்மையாக இருக்குமான்றது இதிலேயே விளங்குது. இந்த பிரச்சனையிலே, பெரியார் பிரச்சனையிலேயே உங்களுக்கு வடிவாக விளங்கும். இதில் வந்து இவர்கள் உண்மையான எதிரிமாய் காட்டிக்கொள்வார்கள், ஒரு பில்டப்பை வந்து செய்வார்கள். உண்மையான எதிரிமாயோட பெரிய பில்டப்பை வந்து செய்வார்கள். உண்மையில் அப்படியா என்றால் அப்படியானதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகளோ நடவடிக்கைகளோ உங்களால் வந்து உண்மையான நடைமுறை வாழ்க்கையில் வந்து உங்களால் பார்க்க முடியாது. இந்த இதைத்தான் விஜய் வந்து வடிவாக சொல்லியிருந்தார். எப்படி அவர் சொல்லியிருந்தார், அங்கே இந்த பாசிச பிஜேபியையும் பிஜேபி அது கீழே கைக்குள்ளே இருக்க சீமானையும், இனவாத சீமானையும், இஞ்சால பக்கம்
பாயாச டிஎங்கேஎம் வந்து ஒரு நக்கலா வந்து இதில் வந்து வார்த்தையால் வந்து அடிச்சிருப்பார் இந்தியான் உரையில். அந்த உரையை வந்து நீங்கள் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். அதோட வந்து முக்கியமாக வந்து அவர் சொல்லியிருப்பார், என்ன இளைஞர்களாக கட்சியில் இருக்கு இந்தியன் உரையில் என் தண்டை கட்சியில் வந்து இளைஞர்களாக இருக்குன்னு ஒரு குறையாக சொல்லிடுமாண்டு. அது வந்து ஆரம்பத்தில் எம்ஜிஆர் கட்சியோ அண்ணாண்ட கட்சியிலையோ அப்படித்தான் இளைஞர்களால் இருந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதோட வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருந்த ஆட்கள் வந்து தங்கள் கட்சியில் வந்து முக்கிய பதவியில் இருக்கிறவன்ட்டு ஒரு விமர்சனத்தையும் செய்யணுமெண்டு அதுக்கு அவர் பதிலாக சொல்லியிருந்தார். முந்தி வந்து பன்னியர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். பேந்து ஆட்சிக்கு வந்தவர்களே இப்போ பன்னியர்களாக இருக்கிறார்கள்னு டிஎம்கேன்ற இந்த கேஎல் நேரு மற்றது பாலா இப்படிப்பட்ட பல பேர்ட்ட இதுகளை வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார். என்ன இந்த விடயத்தில் வந்து நக்கலை வந்து விஜய் அதில் சொல்லியிருப்பார். அதுக்கு தான் வந்து எளிய மக்களை வந்து உண்மையான தலைவர் வந்து எளிய மக்களை வந்து முன்னிறுத்துவார் என்ற விடயத்தையும் வந்து அதில் பதிலாக வந்து சொல்லியிருந்தார். இதை வந்து நான் விமர்சனம் பார்க்கையில் இது என்ன பார்வையில் வந்து இந்த இப்படி விமர்சனங்கள் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் வந்து அதை வச்சுக்கொண்டு பதில் அளிச்சிருந்தார். ஓகே, அதுலேயும் வந்து முக்கியமான விடயம் வந்து மும்மொழி கொள்கை. இது மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டின் மீது வந்து மொழிக்கு மூன்றாவது மொழியாக வந்து ஹிந்தி வந்து கட்டாயம் படிக்கணுமென்ற ஒரு திணிப்பை வந்து மேற்கொள்ளுது. இதைத்தான் சிங்களம் வந்து எங்களோட இதுலேயும் வந்து தமிழை வந்து இதனோடு மட்டும் இதானது. அந்த இதை மும்மொழி கொள்கையில் வந்து கட்டாயம் நீங்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்த மக்கள் வந்து அரச பள்ளியிலேயும் வந்து ஹிந்தி மொழியை கட்டாயம் படிக்கணுமென்ற விடயத்தை வந்து கெட் அவுட் ஹிந்தி என்ற இதில் வந்து ஹேஷ்டேக்கை வந்து இன்றைக்கு விஜய் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதை பற்றி தான் விஜய் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தார். நாங்கள் வந்து எல்லா மொழியையும் விரும்புகிற மொழி எல்லாத்தையும் வந்து நாங்கள் விரும்பி படிப்போம். அதை வந்து எந்த காணொலி போன காணொலி நீங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும். அதைத்தான் நாங்களும் சொல்லியிருந்தோம். போன காணொலியே இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு விஜயம் வந்து கதைச்சிருந்தார். மும்மொழி கொள்கை விடயத்தில் எங்களுக்கு விருப்பமான எல்லா மொழியை வந்து நாங்கள் கற்போம். எங்களுக்கு தேவையான இது விரும்பி கற்போம். ஆனால் ஒரு மொழியை வந்து மக்கள் மீது வந்து திணிக்கக்கூடாது. அதுவும் வந்து இந்தியாண்ட எப்படி இந்தியா வரையறுக்கப்பட்டதோ அதுன்ற சட்டத்தை மீறி வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறது வந்து தப்பண்டும், அது ரொம்ப தப்புண்டும், திஸ் இஸ் வெரி ரோங்னு சொல்லி வந்து கிண்டலை வந்து விஜய் கதைச்சிருப்பார். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. ஒரு மொழியை வந்து நாங்கள் விரும்பி படிக்கிறது வந்து வேறு. இங்கே ஜேஎம்எலுக்கு நாங்கள் வந்தோம். ஜேஎம்எல்லில் வந்து நான் டச் மொழி கட்டாயம் படிக்க வேண்டி இருந்துச்சு. நான் படித்தேன். இங்கே இது யூனிவர்சிட்டி போனேன். யூனிவர்சிட்டி படிப்பும் பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நர்ஸ் வேலையும் படித்தேன். யூனிவர்சிட்டி இதுவும் படித்து முடிச்சிட்டேன். ஜேஎம்எல் பாஸை படித்தபடியாக அது வந்து எங்களுக்கு தேவைப்படும். இங்கே வாழ்கிறதுக்கு ஜேஎம்எல்ல வாழ்கிறதுக்கு எங்களுக்கு அது கட்டாயம். அதை இதான் எங்களோட பெற்றோரும் வந்து அதை படிச்சிருக்கணும். இங்கே வாழ்கிற அனைத்து தமிழ் மக்களும் கட்டாயம் வந்து டச் மொழி படிச்சிருக்கணும்னது அது கட்டாயம். ஆனால் பல பேர் 50% மேற்பட்ட எங்களோட பெற்றோர் வந்து 50% சொல்லுவேன் 70% மேற்பட்ட பெற்றோர் வந்து ஜேஎம்எல் மொழி கற்கையில் அது அவைண்ட இதுக்கு வந்து பாரிய பின்னடைவாக இருக்குது. அவைண்ட இதுக்கு மட்டும் இல்லை, அவன் பிள்ளைகள வளர்ப்புக்கும் வந்து அது பாரிய பின்னடைவாக இருக்குது. ஏனென்றால் அவர்களோட பிள்ளைகள் வந்து அதை வச்சு கொண்டே வந்து அவர்களை மிரட்டுறாங்க. அதோட வந்து ஒருத்தர் உங்களுக்கு வந்து மொழி தெரியாமல் சின்ன வயதிலிருந்து உங்களோட பிள்ளைகளை வந்து ஒவ்வொரு ஹெல்ப்புக்கும் கூப்பிடுங்கள் என்றால் சின்ன சின்ன விடயங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைகளை கூப்பிடும்போது வந்து பிள்ளைகள் தாங்கள் நிற்கிறார்கள், தாங்கள் தானே அரசர்கள் உண்டு, தாயதாப்பனுக்கு ஒன்றும் தெரியாது, தங்களுக்கு தானே எல்லாம் தெரியுமென்ற இது மனப்பாங்கு வந்து பிள்ளைகளுக்கு வளருது. அப்போ யாரில் அந்த பிள்ளைய விளங்குதோ எங்கே அந்த எங்களை பெற்றோர் விளவட்டுருக்கணுமென்ட்டு தாயதாப்பன் இந்த மொழி கற்காமல் வந்து பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்த விடயம்தான். பிள்ளைகள் வந்து இப்போ தாயதாப்பன் தலையில் வந்து ஏறி இருந்து கொண்டு இந்த கலாச்சார சீரழிவை செய்கிறதுக்கு முக்கிய காரணமே எங்களோட பெற்றோரான். எங்களோட உண்மையான வரலாற்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கையில் பிள்ளைகளை வந்து கண்டதுக்கு வந்து ஒவ்வொரு இது டாக்டரை போகிறதோ எதுவும் ஃபோன் போகிறதோ எல்லாத்துக்கும் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டபடியா அவர்கள் ஒன்றும் செய்யலை. பிள்ளைகள் எல்லாம் செய்து கொடுத்தபடியால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பிள்ளைகள் வளர்ந்த பிறகு வந்து அவர்கள் மேலேறி இருந்துட்டார்கள். தாயதாப்பன் குனிஞ்சு அப்பாய்மாயி பாவப்பட்ட இதுமாயி இருக்கிறார்கள். இதைத்தான் நீங்கள் ஜேர்மன்லேயோ ஃப்ரான்ஸ்லேயோ இத்தாலியிலையோ எந்தெந்த நாடுகள் தனி ஆங்கில மொழிகள் இல்லாத நாடுகளில் இதை பார்க்கலாம். ஆங்கில மொழியில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏனென்றால் அங்கே கூடுதலான ஆட்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கணும். கனடா அல்லது இங்கே அங்கே நண்பர்கள் ஊடாவோ வேறு நண்பர்கள் ஊடாக வந்து அதை வந்து ஃபில்அப் பண்ணி போடணும் அல்லது எதுவுமே தான் நினைக்கணும். ஆனால் ஜேர்மன் போன நாடுகளில் ஃப்ரான்ஸ் நாடு சுவிஸ் நாடு போன்ற இதுகளில் வந்து அந்த இதுகள் இல்லை. அதுக்கு அவைக்கு வெக்கம் இப்படி அண்டு போக மாட்டோம். அப்படி இந்த சுற்றுச்சூழலில் வந்து கன பேர் வந்து டச் படிக்காதபடியால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெற்றோருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னுடைய வேண்டிய அந்தஸ்தை வந்து இதுக்கு காரணம் வந்து பிள்ளைகள் இல்லை, இதுக்கு காரணம் வந்து பெற்றோர்கள் செய்த தவறு தான், பெற்றோர்கள் விட்ட பிள்ளை தான். இந்த மொழியை வந்து படிக்காதபடியான் தான்
பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட அடிமையாக இருக்கிறார்கள் இந்த இந்த ஜேமன் போன நாடுகளில். அதெல்லாம் நீங்கள் டிக்டாக்ல வந்து இந்த கண்ட கேவலங்களையும் பார்ப்பீங்க. அது காரணம் வந்து எங்களோட பெற்றோர் செய்த தவறுன்னு தான் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். இதில் வந்து விஜய் வந்து தெளிவாக சொல்கிறார். தெளிவாக வந்து என்ன சொல்கிறார், மும்மொழி கொள்கைக்கு கெட் அவுட். விருப்பப்பட்டு நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக படிப்ப மொழியை நீங்கள் திணிக்காதீங்கள், ஒரு மொழியை வந்து எங்கள் மீது திணிக்காதீங்கள் என்று தெளிவாக வந்து தன் 2வது ஆண்டு விழாவில் தெளிவாக வந்து விஜய் சொல்லியிருக்கிறார். அதோட வந்து டிஎன்ஏ வந்து நல்ல வடிவாக அதப்பும் மற்றாக்களும் வந்து கிரெடிட் பண்ணியிருந்துச்சு நம்ம அந்த இதில் மேடையிலேயே. அதோட வந்து விஜய் நாங்கள் சொன்ன கருத்தை வந்து விஜயும் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். பெரியார் இது பண்ணது வந்து ஒரு நாடகம், பிஜேபியும் டிஎன்ஏயும் சேர்ந்து நடத்தின நாடகம், அதை வந்து சீமானை வச்சு நடத்தின நாடகம்ன்றதையும் வந்து அறிவுள்ளவர்களுக்கு புரியும்படியும் வந்து புரியும்படியாக வந்து விஜய் வந்து சொல்லியிருப்பார். இப்போ வந்து எங்களோட இதிலே வந்து எங்களோட இதில் என்ன போஸ்ட் போடுறோமோ அதை பார்த்து தான் நாங்கள் கட்சியை வந்து எதிர்வினையை ஆட்டுவீனமே. நாங்கள் இதை வந்து கட்ச் பண்ணிட்டோமோ இதை பார்த்து தான் இப்போ சாட்டை கூட வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். நாங்கள் போடும் பேரை வந்து வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறது. தர வந்து கட் பண்ணிட்டானோ விஜய் சொன்ன மெசேஜ் என்னுடைய அதர் ரீதியாக வந்து வீடியோ இப்போ வந்து வீடியோ போடும்போது அப்படி தான் சிரிப்பாக இருக்குது. இப்போ நான் அந்த கட்சியில் யார் இருக்கணும், கட்சியில் வந்து காளியம்மாலும் இப்போ விலகி போன பிறகு வந்து கட்சியில் உண்மையாக வந்து இருக்கிற முகம் தெரிஞ்ச ஆகலாரம் இருக்கணுமாண்டா கட்சியில் இல்லை. அதில் வந்து குளிக்காம இடும்பானும் காத்துக்கு இனிமேல் வந்து டிவியில் வேறு இந்த பேட்டி கொடுக்கும்போது, முக்கியமான டிவியில் இருந்து பேட்டி கொடுக்கும்போது முதல்ல வந்து வடிவ சோப் போட்டு குளிச்சு போட்டு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அப்படி சகிக்காமல் இருக்கும். ஒன்று மட்டும் கிளிமூக்கு அரக்கன் கிளப் ஹவுஸில் தன்னை வந்து நான் உருவாக்கி செய்துட்டு பொய்யா வந்து அழுது கொண்டு இருந்தார் ஒருத்தர். அவரும் வந்து இப்போ வந்து நாம் கட்சியின் கொள்கை பொறுப்பாளராக இருக்கிறார், கார்த்திகேயனோ ஏதோ ஒன்று பேர், பழுவாட்டியாரோட சேர்ந்து நிற்பார். அவருக்குன்னு சொல்லுங்க அவர் அப்படிப்பட்ட ஆக்கலான்னு இப்போ இருக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கிளப் ஹவுஸில் அழுது கொண்டு இருந்தார். அவரை வந்து நான் கிண்ட செய்துட்டேன், உருவக்கேலி செய்துட்டேன். நான் உருவக்கேலி அந்த வீடியோ வடிவாக பார்த்துட்டு இருந்தீங்க என்றால் இவர் தான் இந்த கிளிமுக அரக்கனண்ட கிளப் ஹவுஸில் அரக்கர் கூட்டம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அதுக்கு பின்னால் இவற்ற முகத்தை பார்த்து தான் அந்த பெயரை வச்சிருக்கிறான்னு நான் நக்கலாக சொல்லியிருந்தேன். இவற்ற முகத் சேப்பை பார்த்துட்டு தான் கிளீந்த மூக்குமாக இவற்ற மூக்கு இருக்கிறபடியா அதை வச்சுத்தான் அந்த கிளிமூக்க அரக்கன் இந்த பெயரை வந்து அரக்கர் கூட்டம் அந்த பெயரை வந்து அவர் வச்சார்கள். இவர்கள்லாம் அரக்கர் கூட்டத்தின மெம்பர்ஸ் உண்டும், முக்கியமான மெம்பர்ஸ் உண்டு. டொன் அசோக் போண்டாக்களோட இவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டும் தெளிவாக அப்போவே சொல்லியிருந்தேன். இவர்கள் வந்து பின்னுக்கு நின்று கதைச்சி போட்டு தான் எங்களை போராட்டத்தை பற்றியோ இதை பற்றியோ சீமான் கட்சியை வளர்த்து வர்றதுக்காண்டி இந்தியா உளவுத்துறையால் செய்யப்பட்ட நாடகம் என்றதும் அந்த கிளப் ஹவுஸில் நடந்த அரக்கர் கூட்டம் என்ற விடயத்தை வந்து நான் தெளிவாக அது வந்து 4 வருஷத்துக்கு முதலே நான் தெளிவாக வந்து வீடியோ போட்டிருந்தேன், தெளிவாகவும் சொல்லியிருந்தேன். கேட்டிங்களா? கேட்கல. இப்போ இந்த விடயத்திலையும் வந்து பெரியார் விடயம் வந்து இது டிஎன்கேயும் பிஏபியும் செய்கிற நாடகம் என்றதும் தெளிவாக சொல்லியிருந்தேன். கேட்டிங்களா என்றால் இனித்தான் நீங்கள் போய் பார்ப்பீங்க. நான் சொன்னது உண்மையோண்டு இனித்தான் நீங்கள் போய் செக் பண்ண போகிறீங்க, போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து விஜய் தெளிவாக சொல்லிட்டார், இந்த இது வந்து பெரியார் வடிவம் வந்து ஒரு நாடகம் என்ற வடிவமும் இந்த மும்மொழி கொள்கையை அடிபடுற மாதிரி தன்றதும் வந்து ஒரு நாடகம் என்ற வடிவத்தையும் வந்து விஜய் தெளிவாக சொல்லிட்டார். அதில் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு காட்டி ஒன்றும் ஒருக்கா அரைச்சமாக அரைக்கிறேன். என்னென்றா என்ன காரணத்துக்காண்டி சீமான் வந்து பெரியார் எதிர்த்தார் என்றால் பார்க்கிறோம். விஜய் வந்து பாருங்க, விஜய் வந்து வரப்போகிறார், தேர்தலுக்கு அரசியலுக்கு வரப்போகிறார். அப்போ வந்து டிஎன்ஏ பார்க்கிறோம். டிஎன்ஏ பார்க்க காடர் எல்லாம் அடிமட்டத்தில் எல்லாம் வேண்டா விருப்பலான்னு இது கூட்டணியில் இருக்கிறோம். திருமணம் வைகோவோ இப்படி எல்லாம் வந்து வேண்டா விருப்போடு தான் டிஎங்கோட இருக்கிறோம். ஏன்னா பாசிச பாயாக எதிராக ஒரு இதில் வந்து நிற்கணும். அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள்லாம் நித்திர இருக்கணும். அண்டாவடியா எப்படி அவர்கள் ஒழுப்பலாம்னு யோசிக்கணும். ஒழுப்புறதுக்கு சீமான் காசு கொடுத்து சீமானை வந்து பெரியார் அடிக்க சொல்லினோம். பெரியாரை மட்டும் இல்லை, எங்களோட தேசத்திலையும் அடிக்க சொல்லி இதைத்தான் அரக்கர் கூட்டம் பண்ணுறது கிளப் ஹவுஸில் செய்து கொண்டு இருந்துச்சு. அந்த வேலையை சீமானை வளர்க்க அந்த வேலையை செய்து கொண்டு இருந்துச்சு. இந்த இதில் வந்து டிஎன்ஏ வளர்க்குறதுக்கு மற்ற மாதிரி டிஎன்ஏ வளர்க்குறதுக்கான வேலையை வந்து இதில் செய்யணும். இதில் வந்து அடிக்கணும் எப்படி என்றால் பெரியார் அடி மற்ற பக்கம் இந்த இறைக்கு வந்து எங்கள் தேசம் அடிபடுவார். இதில் வந்து டிஎன்ஏ வளரும், டிஎன்ஏ கட்சி வளரும், பிஜேபிக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும். பாப்புனர் சீமான கட்சி உருவாக்கின பாப்புனருக்கும் வந்து அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா பெரியார் அடிக்கும் போது அந்த வாக்களும் சீமான் பக்கம் மாறும். மற்றது இந்த பக்கம் தொண்டர் அடிமட்ட தொண்டர்களுடைய வாக்கு வந்து டிஎன்ஏ கிடைக்கும் என்ற ரீதியில் வந்து பெரியார் விசிகா எல்லா கட்சியிலையும் வந்து மொபிலைசேஷன் பண்ணுறதுக்காண்டித்தான் பெரியார் வந்து எதுக்கப்பட்ட இந்த யுத்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் டிஎன்ஏ விஜய்க்கு எதிராக வந்து டிஎன்ஏ வந்து ரெடியாக இருக்கிறதுக்கு 2026 தேர்தலில் வந்து இந்த இதில் வந்து இப்படி போச்சென்றால் டிஎன்ஏ கார்டஸ் வந்து விழிச்சு கொண்டிருக்கணும், அவர்கள் ரெடியாக இருப்பினோம். என்னுடையால் விஜயின் இது வந்து கொஞ்சம் வெற்றி நோமலாக வெற்றி வாய்ப்பை வந்து எப்படி தடுக்கலாம்னு யோசித்து சிந்தித்து செய்கிறார்கள்.
அது வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இதுவும் விஜயின் இதை வச்சு விஜய் எப்படி பிரசனம் செய்கிறாருன்ற யுத்தியை பொறுத்தும் மக்கள்கிட்ட சிந்தனையை பொறுத்தும் தான் விஜயின் அடுத்த கட்டங்கள் எப்படி போக வேண்டும் 2026 அவர் ஆட்சியை பிடிப்பார்ன்ற இப்படியாக வந்து தெரியும். இதில் வந்து ஆதப் இதில் வந்து உரையாடல வந்து ஒரு புலவட்டிட்டார் தெரியும். எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி தலைவராக வந்தான்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் குழம்பி இருந்துச்சுன்னா அவள் வந்து மாற்றி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியாக வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு நல்ல இதை மாற்றத்தை கொண்டாலும் வெற்றி வாய்ப்பு இப்போ இருக்கோ தெரியாது, கொஞ்ச காலம் தான் இருக்குது. அப்படி வந்தார் விஜய் வந்து கால் ஊந்துட்டான்டா அது தமிழ்நாட்டுக்கு நல்ல, தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வந்து நாங்கள் சொல்கிறோம் பெண்களுக்கு, அங்கே தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து நல்லபடியமாக இருக்கும். படிப்பு ரீதியில் வந்து பெண்கள் வந்து முன்னேறுவார்கள். எப்படி 7ஆம் ஆண்டு இதில் வந்து அங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சதோ பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து விஜயின் ஆட்சியில் கட்டாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பாப்போம் எப்படி விஜயின் ஆட்சி எப்படி வெறாரோ வெறையிலையோ இவ்வளோ பர்சன்ட் வாங்குறாருன்றது 2026 தேர்தலாம் எங்களுக்கு விளங்கும். ஆனால் இந்த இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது நடக்க போகிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது நடக்குமென்ற ஒரு இருக்குது, ஒரு எங்களோட பார்வையில் வந்து அப்படி ஒரு இது இருக்குது, தோற்றம் அளிக்குது. அது எப்படி உண்மையாக வருதோ இல்லையோன்றது வந்து விஜயின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை நோக்கி எப்படி நாங்கள் அவர் செய்கிறார்ன்றதை பார்த்து தான் எங்களால் சொல்ல முடியும். இதான் எங்களோட காணொளி. உங்கள்கிட்ட கருத்துகள் வந்து பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.